நாங்கள் வந்திருக்கக்கூடிய இந்த ஜியாரம் தல்ஹத் இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். இவங்க அஷரத்துல் முபஷரா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்களின் மூலம் 10 சஹாபாக்களுக்கு சுவனத்தை கொண்டு நன்மாராயணம் சொல்லப்பட்ட அந்த 10ல் ஒருவர் தான் இவர்களும் செய்தினா தல்ஹத் இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். இவர்களுக்கு இன்னொரு சிறப்பு இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நடமாடும் ஷஹீதை பார்க்க வேண்டுமென்றால் இவர்களை பார்த்து கொள்ளுங்கள் என்றார்கள். இப்போ நடமாடும் லைப்ரரியை பார்க்கணுமெண்டா இவரை பாருங்க, நடமாடும் அவரை பாருங்க, இப்படின்னு சொல்கிறோமே. மாதிரி ஷஹீத் உண்டுன்னு சொன்னால் அவர் பௌத்தாயிரம்னு சொன்னால் கபருக்குள் அடக்கம் செய்யப்பட்டு விடுவாங்க. ஆனால் உலகத்திலேயே ஷஹீதாகி நடமாடிக்கொண்டிருக்கிறவங்கன்னு சொன்னால் இவங்களை தான் பார்க்கணுமென்றாங்க. ஏன் காரணம்னு சொன்னால், உஹது போர்க்களத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அரணாக இருந்தவர்கள் இவர்கள் தான். அதாவது பல சஹாபாக்கள் ஒவ்வொரு இடத்துல இருந்தாங்க. என்றாலும் தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு மெயின் கார்டாக இருந்து முழு உடம்பையும், அவங்க கொஞ்சம் பர்மனான ஆள், கொஞ்சம் வாட்டசாட்டமான பெருத்த பர்மனான ஆள் சுட்டியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழு கவர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. உஹது யுத்த காலத்தில் இவங்களுக்கு ஏற்பட்ட காயம் உடம்பு முழுவதும் 70 காயங்கள் ஏற்பட்டிருக்குது. அதில் கையில் மட்டும் 24 இடத்துல காயம் ஒரு கையில் மட்டும் ஏற்பட்டிருக்குது. அதில் இன்னொரு ரிவாயத்தின்படி அவர்களுடைய கை வெட்டப்பட்டுச்சு. வெட்டப்பட்ட கையோட அவர்கள் அந்த உஹது யுத்த காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அரணாகவே இருந்தார்கள். ஒரு கட்டத்தில் உஹது யுத்தத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள் என்ற ஒரு செய்தி வதந்தி பரப்பப்பட்ட நேரத்தில் தல்ஹத் இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கையில் வாளேந்தி கொண்டு, அப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தால் மக்காவாசிகள் குறைஷிகள் வந்திருக்கக்கூடிய யாரையும் நான் விட்டு வைக்க மாட்டேன் என்று சூளுரைத்து கொண்டு சென்றவர்கள் தான் செய்தினா தல்ஹத் இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். இவர்கள் யாரை திருமணம் முடித்தாங்கன்னு சொன்னால், நாங்கள் போகிறதுக்கு ஜியாரம் செய்தனா அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவங்க. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவங்களோட உம்மா தான் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க உம்மு சுலைம் நாயகி நேரத்தோடு ஒரு கல்யாணம் முடித்தாங்க. அவங்களுக்கு பிறந்த பிள்ளை தான் செய்தனா அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அதுக்கு பின்னால் அவர் இஸ்லாத்துக்கு வரலைன்றதுனால அவரை விட்டுட்டாங்க. திரும்ப இன்னொரு கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லி வரப்போக்கல இவங்களை தான் திருமணம், இவங்க தான் உம்மு சுலைம் நாயகியை திருமணம் முடிப்பதற்காக வேண்டி கேட்டு போனாங்க. உம்மு சுலைம் நாயகி சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நீங்கள் இஸ்லாத்துக்குள்ளே வந்தீங்கன்னு சொன்னால் நான் உங்களை திருமணம் முடிக்கிறேன்ன்றாங்க. அப்படி இவங்க உம்மு சுலைம் நாயகியை திருமணம் முடித்து கிட்டத்தட்ட 15 பிள்ளைகளை பெற்றெடுத்தாங்க. 11 ஆம்பளை புள்ள, 4 பொம்பளை புள்ள. 11 ஆம்பளை பிள்ளைக்கும் நபிமார்களுடைய பெயராக வைத்தாங்க. மூசா, ஈசா, ஜக்கரியா, இது போன்ற நிறைய பெயர்கள் நபிமார்களுடைய பெயர்களாக அந்த 11 பிள்ளைகளுடைய பெயர்களையும் வைத்திருந்தாங்க. ஹிஜ்ரி 36 ஜமல் யுத்தம் நடைபெற்றுச்சு. அந்த ஜமல் யுத்தத்தில் இவங்க ஷஹீத் ஆகினாங்க. أقطاب الصوفية أرجوكم جودوا بنظرة يا أهل الغوثية يا أمدادك يا جيلاني نظرة جيلاني يا أمدادك يا جيلاني نظرة جيلاني أنت الغوث الرباني شيخ القادرية أسياد الحضرة أقطاب الصوفية أرجوكم جودوا بنظرة يا أهل الغوثية أمدادك يا رفاعي نظرة رفاعي يا أمدادك يا رفاعي نظرة شيخي بالعرج راعي أحباب الصوفية لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا